உங்களுக்கு தான் வெக்கமான சூடு சொரணை இல்ல. உங்க அப்பா சொன்னாரு, பத்திரிகை பேட்டியில கேக்குறாங்க, உங்க மகனை நீங்க கூட்டு வருகிற அரசுக்குன்னா நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். மானஸ்தர் பேட்டி கொடுக்கிறார், நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். என்னை தவிர என் குடும்பத்திலிருந்து என் மகனா இருந்தாலும் சரி, என் மருமகனா இருந்தாலும் சரி, யாரும் அரசியலில் வரமாட்டார்கள் என்று சொல்லி இன்று கூச்சமே இல்லாமல் மக்களிடத்திலே கொண்டு போய் அந்த உதவத்திற்கு உதவாக்கரைக்கு துணை முதல்வர் என்று நீ அடையாளம் காட்டுகிறேன் சொன்னால், ஒன்னை விட சூடு சோதனையற்ற ஒரு தலைவன் தமிழகத்தில் வாழ்ந்ததில்லை. அதே உதயநிதி பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எனவே நீங்க அரசியல் பொறுப்பு போயிருந்தாங்க. ஐயோ, நான் இப்பதான் வரேன், அதனால எனக்கு அரசியல் எந்த பொறுப்பு எனக்கு நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் காந்தி செல்வன் 24 வயது காலில் விழுந்து கும்புறார். அதே மோடிஜி காலில் யாரு விழுந்தாலும் பதிலுக்கு அவர் காலில் விழுந்து காட்டுறார். ஆனா இந்த 50 வயசு இந்த உதயநிதி, அதுக்கு பேரு பால்டாய் பாய் தான். பால்டாய் பாய் அது என்னவோ தெரியல, பால்டாய் சொன்னா பாவம் வருது. ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவோ மருந்து இருக்குல்ல, ஏன் பால்டாயில போய் செலக்ட் பண்ணான்னு தெரியலையே.